பிகாஸ் பீப்புள்ஸ் மோஸ்ட்லி தே ஹாவ் டு ப்ரிஃபர் என்னால 50க்கு மேல ஒர்க் பண்ண முடியாது இந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. அப்போ முடியாது அப்படின்னா நம்ம அதுக்கான பிளான்ஸ் நம்ம பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ அந்த பர்சன்ஸ் வந்து தன்னுடைய ஒர்க்கிங் பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணணும். யங் ஏஜ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்மே நான் சொல்றேன், உங்களோட ஏஜ்ல வாரன் பஃபெட் பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ்ல அவரோட வெல்த் கிரியேட் பண்ணாரு. இன்னைக்கு அவருடைய ஏஜ் 93. சோ அவர் தான் வேர்ல்டோட பெஸ்ட் வெல்த் கிரியேட்டர். ஏஜ் 11 இயர்ஸ்ல அவர் பண்ணிருக்காரு. திங்க் பண்ணி பாருங்க. அப்போ நீங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவிங்ஸ் அதை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பர் மந்த் நீங்க 500 rupees கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்படி நீங்க சின்ன சின்னதா பண்ணும்போது உங்களுடைய கார்பஸ் வந்து ஹியூஜா இருக்கும். எந்த ஒரு விஷயமும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது தெரியும், யூ நோ தட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்ப கிரியேட் ஆகும்னா நாட் இன் அ வீக், நாட் இன் அ டே, நாட் இன் அ மந்த். ஒரு வண்டர்ஸ் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா 7 wonders in the world. அதுல 8th வண்டர் வந்து we known as power of compounding. 8th வண்டர் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா அது எந்த ஒரு வருஷத்துல எந்த ஒரு வண்டர்ஸும் வந்து ஒரே நாள்லயோ ஒரே வருஷத்துலயோ உருவாக்குனது இல்லை. கரெக்டா? ஸோ இட் டேக் சம் டேஸ் சம் மந்த் அப்படி இல்லாம பல வருஷங்கள் கடந்துதான் அது வந்து வண்டர்ஸா நம்ம பிலீவ் பண்றோம். லைக் தட் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்ப நமக்கு வரும் அப்படின்னா ஓவர் த பீரியட் லைக் ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா the power of compounding is a ஹியூஜா இருக்கும். இதை நீங்க எங்கேஜ்லயே ஸ்டார்ட் பண்ணும் போது அதோடைய பெனிஃபிட்ஸை வந்து நீங்க எப்போ ரீச் பண்ணுவீங்கன்னா நியர்லி 45 அந்த மாதிரி ஏஜ்ல நீங்க ரீச் பண்ண முடியும். இப்போ இது நான் ஏன் எங்கேஜ்ல இருக்கவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா 40ஸ்ல தான் நம்மள மீட் பண்ணும்போது என்னன்னா ஆல்ரெடி ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ் அவங்க லைஃப்ல வந்து லூஸ் பண்ணிடுறாங்க. நான் ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஹவுஸ் வந்து ஹார்ட்லி 25ல இருந்து 35 மேக்ஸிமம் 38க்குள்ள உங்களுடைய ஹவுசிங் லோனை க்ளோஸ் பண்ணிடணும். பீப்புள்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய ஹவுசிங் லோனை 40 ஏஜ்ல எடுக்கிறாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் இஸ் த க்ரூஷியல். அப்போ 40 ஏஜ்ல ஒருத்தர் வந்து தன்னோட ஹவுசிங் லோன் ஸ்டார்ட் பண்ணார்னா அப்போ ஹார்ட்லி 20 இயர்ஸ் அவர் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும் இஎம்ஐ, ரைட்? அப்போ அனதர் 20 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா ஈஸியா 60 ஆயிடும். அவர் வந்து ஃப்ரீடமா இருக்கணும், லைக் ஃபைனான்சியல் ஃப்ரீடமா இருக்கணும்னு நினைச்சாலும் அவரால் இருக்க முடியாது பிகாஸ் டியூ டு த கமிட்மெண்ட்ஸ். அப்போ சைல்டோடைய எஜுகேஷனுக்கும் அவர் பிளான் பண்ண முடியறது இல்லை அண்ட் அவருடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்லயும் பிளான் பண்ண முடியறது இல்லை. ஸோ அவர் 40 ஏஜ்ல இருந்து கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் கிரியேட் பண்ணாதான் அட்லீஸ்ட் 10 to 15 இயர்ஸ்ல அவருடைய பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஹவுஸ் பர்ச்சேஸ் அப்படிங்கறத வந்து தயவு செய்து 25ல இருந்து 38க்குள்ள க்ளோஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பியாண்ட் தட் அதை கொண்டு வராதுங்க. இப்போ we are focused on the inflation. நான் சொன்ன மாதிரி பேங்க் எஃப்டிஸ் பாத்தீங்கன்னாக்கா 8% ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். பிலோ சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஈவன் 5.5% to 6%. அண்ட் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 8% நம்ம ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னோட இன்ஃபிளேஷனும் விச் இஸ் மீட் அவுட் ஆல்மோஸ்ட் அண்ட் நமக்கு 1% தான் அதால வெல்த் கிரியேட் ஆகுது. ஸோ இஃப் யூ சி த ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் இண்டஸ்ட்ரியில ஈக்விட்டி வி கால்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இன்னைக்கு நிறைய அவேர்னஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் 500 rupeesல இருந்து n நம்பர் ஆஃப் தான் அமௌண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்கு, ஈக்விட்டி, டெட் ஃபண்ட்ஸ் இந்த மாதிரி. அப்ப இந்த ஈக்விட்டில நீங்க போடும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி as per SEBI regulations they declare the percentage 12%. Some of the funds they deliver the returns of 15ல இருந்து 20% கூட கொடுத்துட்டு இருக்கு. But we focus at least 12% அப்படின்னாலே which is the equal நம்ம இன்ஃபிளேஷனை தாண்டியான வெல்த் கிரியேட் பண்றோம். ஓகே, மணி க்ரோயிங் இஸ் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வெல்த் கிரியேஷன்ஸ். ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ மணி க்ரோ அப்படின்னா நீங்க குழந்தைங்க வந்து நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ்ல இதெல்லாம் பண்ணும்போது மணி க்ரோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakhs உங்ககிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு ஒரு 10 இயர்ஸ்ல அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிறது பேரு மணி க்ரோயிங். வெல்த் கிரியேஷன்னா என்னன்னா ஆல்மோஸ்ட் இட் பிகம்ஸ் மல்டிப்ளை n number of the times. ஓகே, ஸோ